இப்போ வலி இருக்கா சஞ்சீவ்? இல்ல வலி இல்ல. அப்போ மொத்தமாவே ஒத்தடம் கொடுக்குறேன். ஆ, 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 ம். அண்ணா ஆ? அங்க பாருங்க, குமார் இருக்கான். ஆ, ம். ஓ, ஆ. டேய் குமாரு, ஆ? வாடா இங்க. என்னது பொம்பளை என் பேரை சொல்லி கூப்பிடுறாளுங்க? பொம்பளையா? ஏய், யாருங்கடி நீங்க? இங்க எதுக்காக வந்திருக்கீங்க நீங்க? என்னது யாருங்கடியா? அண்ணா குமார் கண்ணு முன்னு தெரியாம குடிச்சிருக்கானே, அதான் அவன் கண்ணுக்கு நம்ம 2 பேரும் பொம்பளைங்க மாதிரி தெரியறோம் போல இருக்கு. அதான் யாருங்கடின்னு சொல்றான். டேய் வாடா இங்க. என்னங்கடி உங்க 2 பேர்த்தையும் என் பொண்டாட்டி அனுப்பிச்சு வச்சாளா? நான் வரமாட்டேன்னு போய் சொல்லுங்கடி. ஏய், ஆ? அண்ணன் வந்திருக்காரா? என்னது அனிதாவா? அப்படி யாரும் எனக்கு தெரியாது. டேய் உன்ன உள்ளாம விட மாட்டேன். அண்ணா அண்ணா வேணாண்ணே. ஏய் அண்ணா, அண்ணா ரொம்ப அண்ணா, டார்ச்சர் அண்ணா, பண்றடா. வேணாண்ணா. உன்னை அண்ணா, இங்கே வேணாண்ணா. அறுத்துப்பட்டு போயிரேன்டா. சொன்னா கேளுண்ணே, விட்டுருண்ணே. அண்ணா வேணாண்ணே. ஏய் அண்ணா, யாரை அண்ணா, சொன்னா பார்த்து கேளுண்ணே. பொம்பளை? அண்ணா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அண்ணா. ஏய் எதுவா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். விடுங்க. விட்றா. ஏய், ஏய் என்னங்கடி கழுத்துல கத்தி வச்சிருக்க? ஏய். ஓ, ஷேவிங் பண்ணி விட போறீங்களா? ஏய், ஐயோ. ஆ, பண்ணி ஏய். விடு. டேய் என்ன பார்த்தா பார்பர் மாதிரி தெரியுதா உனக்கு? ஆமா, டேய் அண்ணா, விட்றா, அவனை கொன்று. அண்ணா, வேணாண்ணே. லேடி பார்பரு. டேய் இவனை கொன்னாதான்டா யாத்திரை அடங்கும். அண்ணா, வேணாண்ணே. எந்திரா. சொன்னா கேளுண்ணே, வேணாண்ணே. ஏய் ஃபுல் மப்புல இருக்கானே, எதுவா இருந்தாலும் காலைல பேசிக்கலாண்ணே. வாண்ணே, ஏந்து வாண்ணே. ஏய் ஏய், அண்ணா, எந்திரண்ணே. டேய் இவன் போதையில இருக்கான்டா. சஞ்சீவ் கண்ணுல படாதானே எப்படா இவன்ட சொல்றது? சஞ்சீவ் இங்க வந்து அவங்கிட்ட இவன் மாட்டிக்கிட்டானா என்னடா பண்றது? அண்ணே, சஞ்சீவ் இங்கெல்லாம் வரமாட்டானே. வாண்ணே, எதுவா இருந்தாலும் காலைல வந்து பேசிக்கலாம். அண்ணே, வாங்கண்ணே போலாம். என்னங்கடி? ஏய், நீங்களா வரீங்க, நீங்களா போறீங்க? இங்க எதுக்குடி வந்தீங்க? அவனை அண்ணே, இன்னைக்கு அண்ணே, அண்ணே, வேணாண்ணே. விட்றா. வாண்ணே. விட்றா. அண்ணே, போலாண்ணே. விட்றான்னு அண்ணே, சொல்றேன்ல, விட்றா. அவன் போதையில இருக்கானே. வாண்ணே, போலாம். என்ன? அண்ணே, எதுவா இருந்தாலும் காலைல பேசிக்கலாண்ணே. வாண்ணே. ஏய் காலில் வரீங்களா? வாண்ணே, வாண்ணே, போலாம். சரி வாங்க. அது வரைக்கும் இங்கே படுத்து கிடக்குறேன். ஆ, வாங்க. ரேணுகா அக்கா, ஆ வா அபி. சாப்பிட்டீங்களா அக்கா? இப்பதான் முடிஞ்சது அபி. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க்கா. காலையில இருந்து உன்னையும் சஞ்சீவையும் காணோம். வேலை தேடி போயிருந்தோம்க்கா. எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு. மாசம் 1,00,000 ரூபாய் சம்பளம். 1,00,000 ரூபாவா? ம் சூப்பர் அபி. அப்போ சீக்கிரம் இப்ப இருக்கிற புறாகுண்டு வீட்டை காலி பண்ணிட்டு நல்ல விசாலமா பெரிய வீட்டுக்கா போயிடுவீங்கல்ல? ஆம், இல்லக்கா, நிறைய பிரச்சனை இருக்கு. தெரியும் அபி. சஞ்சு தம்பி நடந்த எல்லா கதையும் சொல்லுச்சு. அத கேட்ட எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு. பெத்த புள்ள தொலைஞ்சு போய் அது பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? அபி, நீ கவலைப்படாத. நல்லவங்களுக்கு வர கஷ்டம் காத்துல மேக கூட்ட கலையிற மாதிரி தானா கலைஞ்சு போயிடும். உன் பாப்பா கண்டிப்பா உனக்கு திரும்ப கிடைக்கும். உன் கடன் பிரச்சனையும் சீக்கிரமா சரியாயிடும். ரொம்ப நன்றிக்கா. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டுதான் வந்திருக்கேன். என்ன உதவி அபி?
உங்ககிட்ட ஒரு தையல் மிஷின் சும்மா தான் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, எனக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வேணா தைக்கட்டாக்கா? இது எதுக்கு அப்படி தயங்கி தயங்கி கேட்டுட்டு இருக்க? இனிமே அது ஏன் தையல் மிஷின் இல்ல, உன் தையல் மிஷின் நினைச்சுக்க. ம். தாராளமா எடுத்துட்டு போ. அப்புறம் அக்கா, நீங்க தைக்க நேரம் இல்லாம போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல ஜாக்கெட் பிட் எல்லாம், அது தரீங்களா? நானே தைச்சு தரேன் உங்களுக்கு. தாராளமா தரேன். இன்னும் என்கிட்ட துணி தைக்கிற கஸ்டமர் எல்லார்கிட்டயும் உன்னை பத்தி சொல்லி உனக்கு புது ஆர்டர் வாங்கி தரேன். தேங்க்ஸ்க்கா. ஆமா அபி, 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குற, நீ எதுக்கு மன்றாடி போராடி ஜாக்கெட் தச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற? நான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு சும்மாலாம் இருக்க முடியாதுக்கா. ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே தான் இருக்கணும். அப்பதான் இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீரும். சரி, என் தையல் மிஷின் எடுத்துட்டு போ. அக்கா, மிஷின் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு, வா அபி. ஆ. இதோ இருக்கு பாரு. நான் எப்பெல்லாம் சோர்ந்து போயிருக்கேனோ அப்பெல்லாம் நீ எனக்கு துணையா நின்னு என்னை தூக்கி நிறுத்திருக்க. இன்னைக்கு எனக்கு 1,00,000க்கு சம்பளமும் பெரிய மரியாதையும் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணமே நீதான். இந்த டெய்லர் வேலைய மத்தவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அத பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இத ஒரு கலையாதான் பாக்குறேன். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் நான் தோத்துற மாட்டேன். நான் இப்போ இருக்கிற போர்ல கூட நீதான் எனக்கு தோள் கொடுத்து என்னை தூக்கி விட்டு காப்பாத்தணும். என்ன அபி, மிஷினே பாத்துட்டு இருக்க? வீட்டுக்கு எடுத்துட்டு போ. இந்தா நீ கேட்ட ஜாக்கெட் பிட். தேங்க்ஸ்க்கா. இங்க பாரு, விடிய விடிய கண்ணு முழிச்செல்லாம் தைக்காத. பிள்ளை பெத்த பச்சை உடம்புக்காரி நீ. நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். ம், சரிக்கா. ம். அம்மா, என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன இது? அம்மாவும் பிள்ளையும் என்ன பேசிக்கிறாங்க? இங்க இருந்தே கேப்போம். அபியும் சஞ்சீவும் என்ன பண்றாங்க? ஒழுங்கா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அம்மா, சஞ்சுவும் அபியும் தனித்தனியா இருந்தாதான் நம்ம வருத்தப்படணும். 2 பேரும் ஒன்னாதானே இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா நல்லதானே இருப்பாங்க. இல்லப்பா, ஒரு பக்கம் அபியும் சஞ்சீவும் சேர்ந்து 10 கோடி கடனை அடைச்சிருவாங்கன்னு என் மனசுல நம்பிக்கை இருந்தாலும், ஆனா என் மனசு ஏதோ ஒண்ணு கேட்க மாட்டேங்குது. அபியும் சஞ்சீவும் ரொம்ப பாவம்டா. எவ்வளவு கஷ்டத்தை தான் அவங்களும் அனுபவிப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணணும். ஸ்ரீஜா பண்ண பிரச்சனையில நம்ம சொத்து எதுவுமே வேணான்னு சொல்லி போனவ அபி. அப்படி இருக்கும்போது நாம இப்ப உதவி பண்ணா அபி அதை ஏத்துக்குவாளா? அவ ரோசக்காரிமா, கண்டிப்பா ஏத்துக்க மாட்டா. அதுக்காக அப்படியே விட முடியுமா சந்தோஷ்? நாம கடனுக்காக பணத்தை ரெடி பண்ணி அபி கிட்ட போனாதானே அபி பணத்தை வாங்க மாட்டா. நம்ம நேரா பணத்தை எடுத்துக்கிட்டு வர்மா பினான்ஸ்ல போய் பணத்தை கட்டிட்டா அபியும் சஞ்சீவும் சேஃப் ஆயிடுவாங்கல்ல. அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து கடனை கட்ட பிளான் பண்றீங்களா? நாங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அண்ணி. நடக்கவும் விட மாட்டோம். நல்ல யோசனைதாம்மா.
நானும் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ்ல எல்லாம் பணம் கேட்டு பாக்குறேன். ஆ சந்தோஷ், அந்த 10 கோடி கடன் அடைக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. வழியா? என்ன வழி? என்ன வழிமா? வா என் கூட சொல்றேன். என்ன சீதா திடீர்னு சந்தோஷ கூட்டிட்டு போய் ரூம்குள்ள கதவை சாத்திக்கிட்டா? அப்படி என்ன பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும்? போய் என்னன்னு கேப்போம். என்னம்மா? மெதுவா பேசு. இத பாரு சந்தோஷ், இப்ப நான் உன்கிட்ட சொல்ல போற விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன இது ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது? அப்பாவுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயத்த நான் இப்ப உன்கிட்ட சொல்ல போறேன். நம்ம ஊர்ல என் பேர்ல ஒரு பண்ண வீடு இருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமா. இப்படி ஒரு வீடு இருக்கிற விஷயம் சிந்தாமணி கூட தெரியாது. அந்த பண்ண வீடு எப்படியோ 8-9 கோடி பெருமானம் இருக்கும். அந்த வீட்டை உன்கிட்ட கேட்டு வித்து சஞ்சீவ் கடனை அடைச்சிடலான்னு எனக்கு ஒரு யோசனை. சே 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 சே, என்ன இழவுது? உள்ள போய் அப்படி என்னதான் பேசுறாங்க ரெண்டு பேரும்? ஐயோ, எதுவுமே காதுல விழ மாட்டேங்குதே. ஏதாவது காதுல விழுந்தா தானே அத போய் ஸ்ரீஜா கிட்ட சொல்ல முடியும். இதுல என்கிட்ட கேக்குறதுக்கு என்னமா இருக்கு? உடனே அந்த வீட்டை வித்து சஞ்சீவ் கடனை நம்ம அடைச்சிடலாமா? அதான் சரி. அப்பாவும் வீட்டை வித்தரலாம் தான் சொன்னாரு. நம்ம வேணும்னா காலையில ஊருக்கு போய் வீட்டை பார்த்துட்டு விற்க ஏற்பாடு பண்ணிடலாமா? கொஞ்சம் சத்தமா தான் பேசி தொலைங்களேன். மூதேவிங்க ஒண்ணுமே கேட்டு தொலைய மாட்டேங்குது. சந்தோஷ், என்னப்பா சொல்ற? சந்தோஷ், என்னப்பா சொல்ற? ஒரு நிமிஷம் இருங்க. இப்படி திடீர்னு கதவை திறந்து அவன் கால்ல விழுற மாதிரி பண்ணிட்டானே மைதா மாவு. என்ன இது ரெண்டும் இப்படி முறைக்குதுங்க? வலையில மாட்டின எலியாட்டம் ஆயிடுச்சே நம்ம நிலைமை. இப்ப எப்படி இதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சந்தோஷ், அண்ணையும் ஒன்னையும் சாப்பிட கூப்பிடலான்னு வந்தேன். ஆனா அப்போன்னு பார்த்து நீ கதவை வேற வேகமா திறந்துட்டியா, அதான் தடுமாறி விழுந்துட்டேன். சாப்பாடுல எங்களுக்கு ஒண்ணும் வேணாம், போய் நீங்களே கொட்டிக்கோங்க. நல்ல வேளை இந்த மைதா மாவு நம்மள எதுவும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணாம விட்டுட்டானே. அப்பா, அம்மா, நம்ம வீட்லயே இருந்துகிட்டு நாம கொடுக்கற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இந்த ஸ்ரீஜாவும் அத்தையும் என்னென்ன வேலை பாக்குறாங்க பாருங்கம்மா. அபி மட்டும் என்கிட்ட சத்தியம் வாங்கலனா இந்த ஸ்ரீஜாவை டிவோர்ஸ் பண்ணி அம்மாவையும் பொண்ணையும் எப்பவும் இந்த வீட்டை விட்டு நான் விரட்டி அடிச்சிருப்பேன். விடு சந்தோஷ், இப்ப நமக்கு சஞ்சுவையும் அபியையும் கடன்ல இருந்து காப்பாத்துறதா முக்கியம். இவங்கெல்லாம் நமக்கு முக்கியமே இல்ல. சந்தோஷ், சிந்தாமணி நம்ம பேசினதை ஒட்டு கேட்டிருப்பாளா? நம்ம மெதுவா தானமா பேசணும், அதனால ஒன்னும் கேட்டிருக்காதுமா. அம்மா, நீங்க சொன்னபடி நாளைக்கே போய் வீட்டை பார்த்து விற்க ஏற்பாடு பண்ணிடலாமா? இத பாருப்பா, ஸ்ரீஜா சிந்தாமணிக்கு மட்டும் ஊர்ல என் பேர்ல பண்ண வீடு இருக்குங்கிற விஷயம் தெரியவே கூடாது. ஒருவேளை தெரிஞ்சிட்டா நம்ம சொத்தை விற்க விடாம எப்படி முடக்கி வச்சாலும் அதே மாதிரி அந்த பண்ண வீட்டையும் ஏதாச்சும் பண்ணிடுவா. அதெல்லாம் ஸ்ரீஜாவால ஒன்னும் பண்ண முடியாதுமா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இல்ல சந்தோஷ், இந்த விஷயத்துல நாம அசால்ட்டா இருக்க கூடாது. நாம நாளைக்கு ஊருக்கு போற விஷயம்
ஸ்ரீஜா சிந்தாமணிக்கு தெரியவே கூடாது. அதனால நான் என்ன பண்றேன், காஞ்சிபுரம் கோயிலுக்கு போற மாதிரி வீட்டை விட்டு கிளம்பிடுறேன். நீயும் ஆபீஸ்க்கு போற மாதிரி கிளம்பிட. நாம 2 பேரும் ஊருக்கு போய் அந்த வீட்டை வித்துட்டு வந்துடலாம். சரிம்மா. ஸ்ரீஜா, சீதாவும் சந்தோஷம் சஞ்சீவோட 10 கோடி கடன் அடைக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடி. என்ன பிளான்மா? அதாண்டி தெரியல. ஒட்டு கேட்கலாம் நினைச்சேன், ஆனா மாட்டிக்கிட்டேன்டி. அப்புறம் எப்படியோ சமாளிச்சுட்டு வந்துட்டேன்டி. ஸ்ரீஜா, அபிக்கும் சஞ்சீவுக்கும் உதவி கிடைக்காம இருந்தா மட்டும்தான் அபி சவால்ல தோப்பா. 10 கோடி கடனை கட்டாம சஞ்சீவும் ஜெயிலுக்கு போவான். நாம நினைச்ச மாதிரி அந்த அபி அனாதையா நடு ரோட்ல நிப்பா. அப்படி இல்லாம அபிக்கு ஒரு சின்னதா உதவி கிடைச்சாலும் அவ்வளவுதான். அபிக்கு இருக்கிற திறமைக்கு 10 வச்ச ராக்கெட் மாதிரி சல்லுன்னு உயரத்துக்கு போயிடுவா. அப்புறம் நாம 2 பேரும் அபி வளர்ந்து மேல போறத அண்ணாந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். அம்மா, உனக்கே இவ்ளோ தோணும் போது எனக்கு தோணாதா? அடுத்தவங்க வாழ்க்கைய சின்ன பின்னமாக்குறதுல நான் எக்ஸ்பர்ட்மா. நீ கவலைப்படாத. அத்தை சந்தோஷ் இல்ல, யாரு என்ன பிளான் பண்ணாலும் அபிக்கு எந்த உதவியும் யாருமே பண்ண முடியாது. நான் பண்ணவும் விட மாட்டேன். நீ என்ன பண்ற? அத்தையும் சந்தோஷையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. சரிடி. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாம சீதா சந்தோஷ் விஷயத்தை கூட சமாளிச்சிடலாம். ஆனா இந்த அபி குழந்தை விஷயம் மட்டும்தான் பெரிய தலைவலியா இருக்கு. அதுக்கு நம்ம என்னடி பண்றது? குட் மார்னிங். அபி, யாரோடது இந்த தையல் மிஷினு? ரேணுகா அக்காவோட தையல் மிஷின் சும்மாதான் வச்சிருந்தாங்களா. அதான் நான் வீட்ல இருக்கிற நேரத்துல ஏதாவது துணி தைக்கலான்னு கேட்டு வாங்கினேன். அபி, வாங்க ரேணுகா அக்கா. நான் வீட்ல கேசரி பண்ணேன், அதான் உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தா. தேங்க்ஸ்க்கா. அக்கா, நேத்து நீங்க கொடுத்தீங்களே ஜாக்கெட் துணி, அது எல்லாத்தையுமே தைச்சு முடிச்சிட்டேன். இந்தாங்க அக்கா, இந்தாங்க. அப்போ ராத்திரி முழுக்க நீ தூங்கவே இல்லையா? இல்லக்கா. இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத. நான் வரேன்.
டெய்லர்